Hello students. இப்போ அடுத்த wave என்னன்னா derive the average value and RMS value for the following square wave. இது வந்து ஒரு square wave. ஓகேயா? ரைட். இப்போ இதுக்கு average value find out பண்ணணும். நம்ம என்ன சொல்லியிருந்தேன், இந்த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஏரியாவும் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஏரியாவும் ஈக்குவலாக இருந்தால் ஸோ இந்த ஏரியாவும் கேன்சல் ஆகிரும். therefore இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஜீரோன்னு வரும். இது ஆவரேஜ் வேல்யூ. ஆர்எம்எஸ் வேல்யூக்கு இதை நம்ம டெரைவ் பண்ண போகிறோம் ரெண்டுமே. ஓகே, ஆவரேஜ் வேல்யூ ஜீரோன்னு நம்ம இந்த வேவ்ஃபார்ம் பார்த்தே தெரியும். பட் கொஷினில் டெரைவ் பண்ண சொன்னால் நம்ம எக்ஸாமில் நம்ம டெரைவ் பண்ணி தான் ஆகணும். டெரைவ் பண்ணி ஜீரோன்னு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு வி ஆவரேஜுக்கு ஃபார்முலா இது வந்து ஒய்ஆக்சிஸில் வி, அதனால் வி ஆவரேஜ்னு எடுத்துக்கிறோம். 1/t இது இந்த ஸ்கொயர் வேவ் வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிளாக் கலரில் இது ஃபுல்லாக கொஷின்லேயே இருக்குது. இது வந்து ஆன்சர் 1/t இன்டகிரேஷன் ஆஃப் v to t v dt. இதுக்கு இன்னொரு ஃபார்முலா என்னென்னா ஏரியா ஆக்குபைடு பை ஒன் ஃபுல் சைக்கிள் டிவைடட் பை டோட்டல் டைம் பீரியட். இதுவும் நம்ம முன்னாடியே வந்து சொல்லியிருக்கோம். இது வந்து மேத்தமெட்டிக்கலாக இருக்குது, இங்கே சென்டென்ஸில் இருக்கும். ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த 1/tக்கு 1/t அப்படி எழுதிட்டோம். இன்டகிரேஷன் ஆஃப் 0 to t v dt. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 0 to t வரைக்கும் இருக்குது. ஏன்னா இதுதான் வந்து ஒன் ஃபுல் சைக்கிள். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ஹாஃப் சைக்கிள் t/2 வரைக்கும் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், t/2லேருந்து t வரைக்கும் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள். ஸோ இது வரைக்கும் உள்ள மேக்னிடியூட், அதாவது 0லேருந்து t/2 வரைக்கும் இதோட மேக்னிடியூட் பார்த்திங்கன்னா vm, அதாவது v max வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ 0லேருந்து t/2 வரைக்கும் இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுகிறோன்னா இந்த வேவ் ஃபார்ம்லேருந்து தான் எழுதுகிறோம். சரியா? கவனிங்க, 0லேருந்து t/2 வரைக்கும் என்ன மேக்னிடியூட் vm dt. அடுத்து t/2லேருந்து t வரைக்கும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். t/2லேருந்து t வரைக்கும் இங்கே என்ன வரும்னா மைனஸ் vm. ஏன்னா t/2லேருந்து t வரைக்கும் இது மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் vm dt இஸ் ஈக்குவல் டு 1/t. இதை சால்வ் பண்ணுறோம். ஸோ vm வெளியில் எடுத்துட்டால் dt வரும். dtயை இன்டகிரேட் பண்ணும்போது t மட்டும் வரும். அப்பர் லிமிட் வந்து t/2 மைனஸ் லோயர் லிமிட் t/2 மைனஸ் 0 t/2 அதை எழுதிட்டோம். அதே மாதிரி மைனஸ் இங்கே வந்து மைனஸ் vm. ஸோ இந்த மைனஸ் தான் இங்கே எழுதியிருக்கோம். மைனஸை வெளியில் எடுத்துட்டோம். மைனஸ் vm இன்டகிரேஷன் ஆஃப் dt வந்து t தான் வரும். அப்பர் லிமிட் t மைனஸ் லோயர் லிமிட் வந்து t/2. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வருது. therefore finally v average is equal to 0 voltage. இதுதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இதையும் ஏரியா ஆக்குபைடு பை ஒன் ஃபுல் சைக்கிள் டிவைடட் பை டோட்டல் டைம் பீரியட், இந்த மாதிரியும் நம்ம சால்வ் பண்ணலாம். அப்படி பண்ணது தான் இது ஆர். இது வந்து ஆர். நீங்கள் எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். வி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா பை டி. இந்த ஏரியா என்னது? பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஏரியா விஎம். 0லேருந்து இங்கே வரையும் விஎம். இந்த ஏரியா இந்த லென்த் வந்து விஎம். இந்த மேக்னிடியூட் லென்த் ஆஃப் த மேக்னிடியூட் வந்து t/2. therefore vm into t/2 ப்ளஸ் இங்கே இந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஏரியா பார்த்திங்கன்னா மைனஸ் விஎம். இங்கேருந்து இங்கே மைனஸ் விஎம் இன்ட்டு இந்த லென்த். ஓகே, ஏரியானா இந்த ஏரியா. ஓகே, ஸோ லென்த் இன்ட்டு பிரெத், ஸ்கொயர் வேவ்னு சொல்லியிருக்கோம். எனிவே இந்த லென்த் இன்ட்டு இந்த லென்த். ஸோ இது வந்து மைனஸ் விஎம், இது வந்து t மைனஸ் t/2. ஸோ t மைனஸ் t/2 வந்து t/2 தான். இந்த மைனஸ் விஎம்ஐ இங்கே எழுதியிருக்கும். டிவைடட் பை டோட்டல் டைம் பீரியட் 0லேருந்து t வரைக்கும். therefore இதுவும் v ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு t தான். நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க, டெரைவ் த ஆவரேஜ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆர்எம்எஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து இதுதான் ஆர்எம்எஸ் வேல்யூ. vrms ஸ்கொயர், டோன்ட் ஃபர்கெட் த ஸ்கொயர். புரியுதா? ரிமெம்பர் ஸ்கொயர் ஷுட் பி ரிட்டன் ஹியர். 1/t இன்டகிரேஷன் ஆஃப் 0 to t v ஸ்கொயர் dt. இங்கேயும் ஸ்கொயர் வரும், இங்கேயும் ஸ்கொயர் வரும். அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ 1/t இன்டகிரேஷன் ஆஃப் 0 to t/2 ஃபங்க்ஷன் அதே தான். இங்கே மறந்துடக்கூடாது, இங்கே வந்து v ஸ்கொயர். ஏன்னா v ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே வந்து vm ஸ்கொயர் dt ப்ளஸ் அப்புறம் t/2 to t. t/2 to t இங்கே என்ன வரும்? மைனஸ் vm. இங்கே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். மைனஸ் vm ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர் எங்கேருந்து வந்துச்சு? இந்த ஃபார்முலாலே இருக்குது. ஸோ மைனஸ் vm ஸ்கொயர் அப்படி எழுதினா தப்பாயிரும்.
மைனஸ் விஎம் ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும் இன்ட்டு டிடி. இதை சப்ஸ்டியூட் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபைனலாக என்ன வரும்னா, இது சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தான். ஃபைனலாக என்ன வரும்னா விஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு இது வரைக்கும் வரும். விஆர்எம்எஸ் ஸ்கொயர் தான் நம்ம இது வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவை விஆர்எம்எஸ் தான். ஸோ இந்த ஸ்கொயர் வந்து அந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். விஎம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் விஎம் ஸ்கொயர் வந்து விஎம். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். தர்ஃபோர் ஃபார் ஸ்கொயர் வேவ்க்கு வந்து ஆவரேஜ் வேல்யூ 0, ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து விஎம். அதாவது விஎம்னா என்னது, வி மேக்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே பேஸ் பண்ணி ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் derive the average value and RMS value for the following waveform இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அங்கே இங்கே வந்து என்னென்னா Vmax ப்ளஸ் Vmax மைனஸ் Vmax இங்கே T/2 டீன்னு இருந்தது. இங்கே வந்து என்னென்னா அந்த வோல்டேஜ் வேவ்ஃபார்ம் வந்து இங்கே கரண்ட் வேவ்ஃபார்மாக மாறி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வேல்யூஸ் நியூமெரிக்கல் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இங்கே T/2க்கு இங்கே 4, Tக்கு 8, இங்கே ப்ளஸ் ஐஎம்க்கு +5, மைனஸ் ஐமேக்ஸுக்கு -5, அவ்வளோதான். ஃபார்முலா எல்லாம் அதே தான். ஸோ இதே தான் சால்வ் பண்ணிடும். இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த நியூமெரிக்கல்ஸ் வச்சு சால்வ் பண்ணணும். இங்கே வந்து எல்லாமே வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த வேல்யூ பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஜஸ்ட்டு நியூமெரிக்கல் வேல்யூ, பட் கான்செப்ட் எதுவுமே டிஃப்ரெண்ட் கிடையாது, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகே, 0 to 4 வந்து 5, 0லேருந்து 4 வரைக்கும் இதோட மேக்னிடியூட் 5. அப்புறம் 4 to 8க்கு வந்து பார்த்திங்கன்னா -5 இருக்குது, அவ்வளோதான். அதே மாதிரி தான் ஆர்எம்எஸ் வேல்யூ. இங்கே வந்து ஸ்கொயர் வரும். இங்கே ஃபைனலாக IRMS ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -5. IRMS வரும்போது இது ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இங்கே வந்து +5 ஆம்பியர்னு எழுதும். புரியுதா? அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் பாருங்கள். இப்போ ஸ்கொயர் வேவ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்குலர் வேவ். ட்ரையாங்குலர் வேவ் பாருங்கள். இந்த பீக் பாயிண்ட் அதான் இது ஐமேக்ஸ்ன்னு சொல்கிறோம். இது எல்லாமே டைம் பீரியட். இந்த ட்ரையாங்குலர் வேவ் இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது. என்ன அப்படின்னா சாடூத் வேவ். இது என்ன மீனிங் சாடூத் வேவ் அப்படின்னா, சா அப்படின்னா தெரியுமா? சானா பாஸ்டன்ஸ் ஆஃப் சி அந்த மாதிரி இல்லை. சான்றது கார்பெண்டர். நீங்கள் கார்பெண்டர் யூஸ் பண்ணுற ஒரு டூல், அதுக்கு பேர் வந்து சா. அந்த சாவோட டூத் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இதுக்கு அனதர் நேம் பார்த்திங்கன்னா சாடூத் வேவ். ஓகேயா? ஓகே, இப்போ கவனிங்க. இதுக்கும் இந்த மாதிரி வேவ் ஃபார்முக்கு வந்து ஆவரேஜ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வரும். இப்போ என்னென்னா இந்த ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ I ஆவரேஜ் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 0 to T I dt. ஓகேயா? இப்போ இந்த வேவ் ஃபார்முக்கே 1/t. ஓகே, 0 to T இந்த ஐன்ற ஃபங்க்ஷனை இங்கே எப்படி எழுதுவீங்க? இப்போ இந்த கேஸில் பார்த்தோன்னா 0லேருந்து 4 வரைக்கும், 0லேருந்து இந்த 4 வரைக்கும் இதோட மேக்னிடியூட் 5 வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து கான்ஸ்டண்ட்டாக இங்கே எழுதிட்டோம் 5ன்னு. அதே மாதிரி 4லேருந்து 8 வரைக்கும் -5ன்றது கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ 4லேருந்து 8 வரைக்கும் -5ன்னு எழுதிட்டோம். அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா 0லேருந்து T வரைக்கும் இங்கே கான்ஸ்டண்ட்டாக என்ன வேல்யூ எழுத முடியும்? ஐமேக்ஸ்ன்னு எழுத முடியாது. ஐமேக்ஸ்ன்னு எழுதணுன்னா இப்படி இருக்கணும், ஸ்கொயர் வேவ் மாதிரி இருக்கணும். பட் இது என்னது, லீனியராக ரைஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து எப்படி எழுதலாம்? அதுக்கு முன்னால் இதை நான் சொல்கிறேன் எப்படி எழுதலாம்னா, எல்லாமே நீங்கள் மேக்ஸில் படித்தது தான். இது எதுவுமே புதுசு இல்லை. நீங்கள் எல்லாமே 9th 10th மேக்ஸில் படித்தது தான் நம்ம பார்க்க போகிறோம். எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவும் பார்க்கல. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. I ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆக்குபைட் பை 1 ஃபுல் சைக்கிள் டிவைடட் பை T. ஸோ அது வேணால் இங்கே வந்து சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலான்னா, இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன வரும்னா ½ BH இதெல்லாம் 6th 7th வரும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஒன்றும் இல்லை. இது ஏன் அந்த ½ BH வருதுன்னா, சப்போஸ் இது வந்து ஒரு ரெக்டாங்கிள், ஏன்னா இதுக்கு வந்து
இது ஹைட், இது பிரெத், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஏரியா பார்த்தோம்னா லென்த் ஆர் ஹைட் எனிவே இது வந்து ஹச் இன்ட்டு பி. இப்போ இதே இது ட்ரையாங்கிள்னால் இதில் பாதி தான் வரும், இதுதானே ட்ரையாங்கிள். ஸோ அப்போ இதோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னால் இதில் ஹாஃப், இந்த ஏரியாவில் ஹாஃப்னால ஹாஃப் இன்ட்டு ஹெச்பி, ஹாஃப் இன்ட்டு பிஹெச், அதுதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ இங்கே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன வரும்னா ஐமேக்ஸ் இன்ட்டு டி டிவைடட் பை பிஹெச். இங்கே பி என்னது டி, ஹச் வந்து ஐமேக்ஸ், 0லேருந்து ஐமேக்ஸ் வரைக்கும். அப்போ I average is equal to Imax into T. இதானது length into breadth into இந்த half divided by இங்கே ஒரு T இருக்கு இல்லையா. ஸோ is equal to Imax divided by 2. இது ஏரியா வச்சு செஞ்சிடலாம். பட் இது வரைக்கும் வேணால் நீங்கள் தப்பிச்சிடலாம். பட் மறுபடியும் ஆர்எம்எஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இதை எப்படி தான் எழுதலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னால் இந்த கான்செப்டை பற்றி தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ இது வந்து ஒரு லைன், சரியா? ஓகே, இது வந்து ஒரு லீனியர் லைன். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் இந்த லைனை எப்படி எழுதலாம் மேக்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா y is equal to mx அப்படின்னு எழுதுவோம். ஓகேயா, y is equal to mx. இதில் mன்றது என்னென்னா இந்த ஸ்லோப் ஆஃப் த லைன். ஓகே, ஸ்லோப் ஆஃப் தி லைன். இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dy is equal to m dxன்னு வரும். therefore slope m is equal to m dx dy by dx, அதாவது சேஞ்ச் இன் y axis டிவைடட் பை சேஞ்ச் இன் x axis இந்த மாதிரி வரும். ஸ்லோப் அப்படின்னா என்னது, சாய்வு, இந்த லைனோட சாய்வு. இது எல்லாமே நீங்கள் மேக்ஸில் படித்தது தான், எதுவுமே புதுசாக நம்ம சொல்லலை. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ட்ரையாங்குலர் வே வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஏன் y m is called as the slope of the line அப்படின்னா, சப்போஸ் இப்போ let m is equal to 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ m is equal to 1ன்னா இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும், y equal to x இவ்வளோ தான் வரும். அப்போ இந்த கிராஃப் எப்படி போகும் பாருங்கள். when x equal to 1, அதாவது x 1ன்னு இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கும், அதுவும் 1 தான். ஏன்னா எக்ஸும் ஒய்யும் ஒரே வேல்யூ. ஸோ இங்கேயும் 1ல் தான் வரும், சரியா? when x equal to 2, ஒய்யோட வேல்யூவும் 2வாக வரும். ஓகே, when x is equal to 3, ஒய்யோட வேல்யூவும் 3 தான். ஸோ அந்த லைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போகும். இது ஃபார் m is equal to 1க்கு. சப்போஸ் let m is equal to 2 அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்னா, இங்கே வந்து y is equal to mx இல்லையா. ஸோ y is equal to mxனால் இங்கே வந்து 2xஆக மாறிடும். அப்போ இப்போ இந்த இது எப்படி வருதுன்னு பாருங்கள். when x is equal to 1, y is equal to 2. ஏன்னா எக்ஸோட வேல்யூ 1, இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 into 1 ஒய்யோட வேல்யூ 2 வரும். அதே மாதிரி when x is equal to 2, ஒய்யோட வேல்யூ வந்து 4க்கு வந்துடும். அப்புறம் இங்கே 3 வரும்போது 2 into 3 6 வந்துடும். இப்போ என்னன்னா இந்த லைன் வந்து இப்படி மாறிடும். இப்போ இதே இது y is equal to 10x அப்படின்னு வைங்க. இப்போ இந்த லைன் என்னவாகும், when x is equal to 1 இருக்கும்போதே y வந்து எங்கே போயிடும், 10க்கு வந்துடும். அப்புறம் 20க்கு போயிடும். அப்போ இந்த லைன் என்ன ஆகும்னா ரொம்ப இந்த மாதிரி மாதிரி. ஸோ ஹியர் த வேல்யூ ஆஃப் m, அந்த mன்னு சொல்கிறோம்ல, m டிசைட்ஸ் த ஸ்லோப் ஆஃப் த லைன். அதனால தான் m is called as the slope of the line. இந்த mோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே வந்து m is equal to 1, இங்கே 2, இங்கே வந்து m is equal to 10. ஸோ m இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகுதுன்னா இந்த லைனோட ஸ்லோப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். புரியுதா? ஓகே, இப்போ நார்மலாக வந்து ஒரு ட்ரையாங்கிள், இது எக்ஸ் ஒய் இப்படியே இருக்கட்டும். பிஃபோர் கோயிங் டு தட் லுக், இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள். ஓகே,
இதோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 5 யூனிட்ஸ், இட் மேபி மீட்டர் சென்டிமீட்டர் எனிதிங் எல்ஸ். இங்கே வந்து 10 யூனிட்ஸ். புரியுதா? இப்போ இதோட ஏரியா வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள், என்னது half BH இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. half into 5 into 10, 5 into 10 வரும்போது இதோட பார்த்தீங்கன்னா 25 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வரும் இதோட ஏரியா. ஓகே, இப்போ இதை நம்ம இந்த இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ஏரியா இப்போ ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இங்கே ஏலேருந்து பி வரைக்கும் இந்த ஏரியா வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இதுக்கு மேத்தமெட்டிக்கல் எப்படி எழுதலாம்னா, இதான் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஒய் டிஎக்ஸ். லிமிட் என்னது, ஏலேருந்து பி வரைக்கும் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ ஏலேருந்து பி வரைக்கும். ஸோ இந்த ஏரியாவை மெஷர் பண்ணி பார்த்தாலும் இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலும் ஒரே கான்செப்ட் தான். புரியுதா? அதை தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இங்கே என்னது 0லேருந்து, ஸோ இது 0லேருந்து 5, அப்போ 0லேருந்து 5 இதோட ஹைட்டுன்னு பார்த்தோன்னா 10. இங்கே டேரெக்டாக ஹாஃப் பிஹெச்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி 25 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கொண்டு வந்துட்டோம். இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, இதை இன்டகிரேட் பண்ணி இதே ஏரியா வருதான்னு பார்க்குறோம். இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி இதே ஏரியா வருதான்னு பார்க்குறோம். ஏன்னா இதை தான் நம்ம சாட்டூத் வேவ், அதாவது ட்ரையாங்குலர் வேவில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக சொல்கிறேன். ஸோ இது எப்படி பண்ணலான்னா, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஒய் டிஎக்ஸ் 0 to 5ன்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ஒய்ன்றது என்னென்னா, இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த லைன் மாதிரி இருக்குது, y ஈக்குவல் டு mx மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த எம்மோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா, சேஞ்ச் இன் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் எக்ஸ். அப்போ y இஸ் ஈக்குவல் டு mx தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த m இங்கே என்னவாக இருக்குன்னா dy பை dx. அப்போ சேஞ்ச் இன் ஒய் எவ்வளவு, இந்த பாயிண்ட் எடுக்கிறோம். சேஞ்ச் இன் ஒய் பார்த்தோன்னா 0லேருந்து 10 வரைக்கும் சேஞ்ச் ஆகுது. ஸோ 10 மைனஸ் 0ன்னு கூட வைக்கலாம். அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 5 வரைக்கும் சேஞ்ச் ஆகுது. therefore 5 மைனஸ் 0. அப்போ என்னென்னா 10/5 இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ இங்கே எம்மோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2. therefore y இஸ் ஈக்குவல் டு mxக்கு பதிலாக இங்கே y இஸ் ஈக்குவல் டு 2x. அதுதான் வந்து இதோட இந்த வேவ்ஃபார்மோட ஃபங்க்ஷன். ஸோ இந்த y இஸ் ஈக்குவல் டு x இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இஸ் ஈக்குவல் டு 0 to 5. 0 to 5னா இதுலேருந்து இது வரைக்கும் தான் பார்க்குறோம். இங்கே எப்படி a to b வரைக்கும் உள்ள ஏரியா தானே இதில் மெஷர் பண்ணுறோம், இங்கே a to b. அதே மாதிரி இங்கே 0லேருந்து 5 வரைக்கும் தான் பார்க்குறோம். y இஸ் ஈக்குவல் டு 2x. இப்போ 2x dx இஸ் ஈக்குவல் டு, இங்கே 2 காமனாக எடுத்துடலாம், 0 to 5 x dx. அப்புறம் 2 இன்டகிரேஷன் ஆஃப் x dxன்னு பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் பை 2. அப்பர் லிமிட் 5, லோயர் லிமிட் வந்து 0. ஸோ இங்கே 2 கேன்சல் ஆயிரும். இங்கே அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 25 மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர் யூனிட்ஸ். புரியுதா? ஸோ இந்த நீங்கள் ஹாஃப் பிஹெச் சப்ஸ்டியூட் பண்ணது தான் இங்கே இன்டகிரேஷன் ஆஃப் ஒய் டிஎக்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஒய்க்கு பதிலாக y is equal to 2x, ஸ்லோப் வந்து dy by dx. இது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணியும் நம்ம இந்த சேம் 25 ஸ்கொயர் யூனிட்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணி எடுத்துருக்கோம். இது எல்லாமே யுவர் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். இதில் எதுவுமே நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்குள்ளே இதில் வரல. இந்த பேஜ் ஃபுல்லாகவே உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தான் சொல்லியிருக்கோம். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் இன்ஜினியரிங் வந்து யாருமே படிக்க முடியாது. அதனால தான் உங்களுக்கு வந்து மேக்ஸுக்கு வந்து அவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் படித்த எல்லா ஃபார்முலாவுமே இதில் அப்ளிகபிள் ஆகும். இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் டைம் பாஸ்க்காக நீங்கள் படிக்கலை, இது எல்லாமே ரியல் டைம் அப்ளிகேஷனில் இருக்குது. அது என்னன்றது உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் கேளுங்க. இல்லைன்னா நிறையா யூடியூப் நெட்டில் வந்து இப்போல்லாம் உங்களுக்கு நிறைய சோர்ஸ் இருக்குது. நாங்கள் படிக்கும்போதெல்லாம் எதுவுமே இல்லை.
நீங்கள் அதெல்லாம் நெட்டில் பாருங்கள். ஒவ்வொரு ஃபார்முலா, இன்டெகிரேஷன், டிஃபரன்சியேஷன், ட்ரிக்னாமெட்ரி இதெல்லாம் எங்கெங்கே அப்ளிகேபிள் ஆகுது அதெல்லாம் கொஞ்சம் வந்து நெட்டில் பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரையாங்குலர் வேவுக்கு வந்து ஆவரேஜ் வேல்யூவும் ஆர்எம்எஸ் வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வேவ் ஃபார்முக்கு நம்ம வந்து ஆவரேஜ் ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து சால்வ் பண்ண போகிறோம். எதுக்கு? ட்ரையாங்குலர் வேவுக்கு. பாருங்கள், 1/t, ஏன்னா 0 to t இது ஜஸ்ட் பிஃபோர் கோயிங் டு Z. Look at the question. Derive the average value and RMS value for the triangular or sawtooth waveform. அப்படி எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இங்கே வந்து 1/t integration of the formula average value 0 to t. இங்கேயே 1/tன்னு எழுதிக்கோன்னா t வரைக்கும் இதோட ஃபுல் waveform. சப்போஸ் நம்ம ப்ராப்ளம்ஸில் கொஸ்டினில் எப்படி கொடுக்கலாம்னா இங்கே t/2 இங்கே t அப்படி கூட கொடுக்கலாம். நம்ம வந்து t/2 அதெல்லாம் ஒரு பக்கம். நம்ம எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, சேம் சைக்கிள் எப்போ ரிப்பீட் ஆகுதோ அது வரைக்கும் உள்ள டைம் பீரியட் வந்து 1 ஃபுல் சைக்கிள். ஸோ இந்த வேவ் ஃபார்ம் அகெயின் இங்கே ரிப்பீட் ஆகிடுது. ஸோ 0லேருந்து t வரைக்கும் தான் அந்த டைம் பீரியட். சப்போஸ் இங்கே t/2ன்னு இருந்து இங்கே டீன்னு இருந்ததுனாலும் நம்ம 1/t/2ன்னு தான் எடுக்கணும். ஓகே, இப்போ இங்கே ஐமேக்ஸ். இப்போ y = mx இதுபடி தான் வந்து இங்கே ஐயோட ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே y = mx, இங்கே y ஆக்சிஸில் என்ன இருக்குது? I இருக்குது. ஓகேயா? அப்புறம் x ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா t. அப்போ இங்கே mோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா, m = di/dt, அதாவது சேஞ்ச் இன் இந்த y ஆக்சிஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் இந்த x ஆக்சிஸ். அப்போ இங்கே என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா 0லேருந்து ஐமேக்ஸ் வரையும் சேஞ்ச் ஆகுது. அப்போ m = imax - 0 imax டிவைடட் பை x ஆக்சிஸில் வந்து 0லேருந்து t வரைக்கும் சேஞ்ச் ஆகுது. therefore t - 0 t. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி வரும்னா, I = இதான் mோட வேல்யூ, இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போ imax டிவைடட் பை கேபிட்டல் T. ஓகே, இதுதான் m. அதுக்கப்புறம் mக்கு பதிலாக தான் imax/t. இந்த t இருக்கு இல்லையா, இது ஸ்மால் t. ஸோ கேபிட்டல் T, ஸ்மால் t இதிலெல்லாம் மிஸ்டேக் பண்ணால் ப்ராப்ளம் ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆகிடும். இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ imax by t, இங்கே ஸ்மால் t. ஸ்மால் t இப்போ இது வரைக்கும் தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். புரியுதா? ஐயோட வேல்யூ. அப்புறம் இந்த dt இருக்கு இல்லையா, ஸோ dt இங்கே வரும். புரியுதா? இப்போ சால்வ் பண்ணுங்கள். இங்கே imax/t வந்து கான்ஸ்டன்ட். therefore இதை எப்படி எழுதலாம்னா, I average is equal to imax by t into t. ஏன்னா இங்கே ஒரு t, இதை வெளில எடுத்துரும். இங்கே ஒரு t. 0 to t t dt. இப்போ இது எப்படி எழுதலாம்? imax divided by t square இன்டெகிரேஷன் ஆஃப் t dtனா என்னன்னா t ஸ்கொயர்னு வரும். ஸோ லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to t t square by 2. ஓகேயா? ஸோ அந்த 2வும் கான்ஸ்டன்ட், அதையுமே வெளில எடுத்துடுறோம். therefore imax divided by 2t ஸ்கொயர். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பர் லிமிட் வந்து t ஸ்கொயர் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0. therefore imax is equal to 2t square into t square. t square and t square gets cancelled. அப்போ therefore finally I average is equal to imax divided by 2. That's all. Next IRMS. IRMS formula என்ன? 1/t, first இங்கே ஸ்கொயர் வரும். 1/t I square dt. இதுதான் வந்து IRMS ஃபார்முலா.
IRMS is equal to 1 by T 0 to T. இங்கே ஐயோட வேல்யூ என்னது? Imax by T அப்புறம் into T இங்கே I ஸ்கொயர் இருக்குது, therefore இது ஃபுல்லாகவே ஸ்கொயர் applicable into dt. இதை சால்வ் பண்ணுறீங்க. இதில் கான்ஸ்டன்ட் எதுனா இந்த Imax by T. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னால் இந்த ஸ்கொயர் வந்து உள்ளே கொண்டு வரணும். இப்போ என்ன வரும்னா 1 by T 0 to T Imax ஸ்கொயர் by T ஸ்கொயர், கேபிட்டல் T ஸ்கொயர், அப்புறம் இங்கே T ஸ்கொயர் dt. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட். இதை வந்து வெளில எடுத்துகிட்டு வரோம். 1 by T into Imax ஸ்கொயர் by T ஸ்கொயர் 0 to T இங்கே T ஸ்கொயர் dt. again 1 by T cube, அதாவது Imax ஸ்கொயர் by T cube T ஸ்கொயர் dt. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா T cube by 3. லிமிட் வந்து 0 to T. இங்கே 3 கான்ஸ்டன்ட், ஸோ 3யை வெளில எடுத்துகிட்டு வரோம். இப்போ Imax ஸ்கொயர் by 3T cube, அப்புறம் இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணும்போது T cube minus 0. ஓகேயா? இப்போ என்ன வரும்? Imax ஸ்கொயர் by 3T cube into T cube. T cube gets cancelled. அப்போ ஃபைனலாக என்னென்னா IRMS ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு Imax ஸ்கொயர் டிவைடட் பை 3. அப்போ IRMS வரும்னா என்னென்னா இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போகும்போது இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் வரும். Imax ஸ்கொயர் டிவைடட் பை 3. இதை சால்வ் பண்ணிங்கன்னா IRMS இஸ் ஈக்குவல் டு Imax டிவைடட் பை √3. ஸோ இது வந்து ஆவரேஜ் வேல்யூ, இது இங்கே வந்து RMS வேல்யூ. இது RMS வேல்யூ ஃபார் ட்ரையாங்குலர் ஆர் சாட் டூத் வேவ் ஃபார்ம். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரும். அது எப்படின்னு பாருங்கள். இந்த கொஷின் ரீட் பண்ணுங்கள். டிட்டர்மைன் த பவர் கன்சியூம்டு பை த 6 ohm ரெசிஸ்டர் ஆஃப் 6 ohm. எப்போ அப்படின்னா அந்த 6 ohm ரெசிஸ்டர் வழி அக்ராஸாக ஒரு வோல்டேஜ் வந்து பாஸ் பண்ணுறோம். அந்த வோல்டேஜ் வந்து அதோட வேவ் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி இருக்குது. when the voltage VT ஆர் எல்லாமே ஒன்று தான், இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ். இப்படி இருந்தாலும் ஒரே மீனிங் தான். இது வந்து instantaneous voltage passes through the same resistor is shown in this figure. இது என்ன மீனிங் அப்படின்னா ஒரு 6 ohm ரெசிஸ்டர் இருக்குது. ஓகே, இந்த 6 ohm ரெசிஸ்டருக்கு ஒரு சப்ளை கொடுக்குறாங்க. ஓகேயா? இந்த சப்ளை பண்ணுற வோல்டேஜ் வேவ் ஃபார்ம் தான் இது. ஓகேயா? அப்போ இதில் வர்ற பவர் கன்சப்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது சைனசாய்டல் வேவ் அப்படின்றத இல்லை ஒரு டிசி வேவ்னா நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம்? பவர் ஃபார்முலா வந்து V ஸ்கொயர் பை ஆர் இல்லைன்னா I ஸ்கொயர் இன்ட்டு ஆர் அந்த மாதிரி வரும் டிசி வேவ் ஃபார்ம். பட் இங்கே ஏசி வேவ் ஃபார்ம் இருக்குது. ஏசி வேவ் ஃபார்ம்னாலே எப்போவுமே RMS வேல்யூ தான் எடுக்கணும். ஓகேயா? ஸோ இது எப்படி எழுதலாம்? ஃபார் ஏசி வேவ் ஃபார்முக்கு P இஸ் ஈக்குவல் டு VRMS ஸ்கொயர் பை ஆர் இல்லைன்னா IRMS ஸ்கொயர் இன்ட்டு ஆர். இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வோல்டேஜ் வேவ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. புரியுதா? அண்ட் ஒன் மோர் திங், இது 6க்கு அப்புறமும் இது கண்டினியூ ஆகுது. அதுதான் இந்த டாட்டட் பாயிண்ட்ஸ் எல்லாமே. இப்போ என்னென்னா இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் வேவ். இதுக்கு RMS வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும், இந்த ஃபார்முலா இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம சால்வ் பண்ணது ப்ரீவியஸாக சால்வ் பண்ணது எல்லாமே கரண்ட் வச்சு சால்வ் பண்ணியிருக்கோம். இங்கே வோல்டேஜ் வச்சுருக்கு. பட் எல்லாமே கான்செப்ட் வைஸ் ஒன்றுனால
இதை எப்படி எழுதலாம்? V average is equal to V max by 2. அதே மாதிரி V RMS is equal to V max by √3. ரெண்டுக்குமே எப்படி வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். அப்போ இதோட V RMS வேல்யூ என்னது? V max divided by √3. இது எதிலிருந்து எழுதியிருக்கோம் அப்படின்னா இதிலிருந்து எழுதியிருக்கோம். நம்ம கரண்ட்டுக்கு டெரைவ் பண்ணியிருக்கோம். இங்கே வோல்டேஜ், இங்கே கரண்ட்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா டைரெக்டாக எழுதலாம். நம்ம வோல்டேஜ்னு எழுதுனதுனால நம்ம இப்படி எழுதியிருக்கோம். அப்போ என்ன வரும்? V maxோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான் மேக்ஸிமம் வோல்டேஜ். இந்த பீக் இருக்கு இல்லையா, இதுதான் மேக்ஸிமம் வோல்டேஜ். அதோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. என்னது? 30 வோல்டேஜ். அப்போ 30 டிவைடட் பை √3 வோல்டேஜ். இந்த யூனிட் மறந்துடக்கூடாது. இதுதான் வந்து ஆர்எம்எஸ் வோல்டேஜ். பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டிட்டர்மைன் த பவர்னு கேட்டிருக்காங்க. டிட்டர்மைன் த பவர்னு பார்த்தோன்னா V RMS ஸ்கொயர் டிவைடட் பை R. ஓகேயா, இதைத்தான் நம்ம எழுதியிருக்கோம். V RMSோட வேல்யூ V RMS ஸ்கொயர் பார்த்தோன்னா 30 டிவைடட் பை √3 ஹோல் ஸ்கொயர். ஓகேயா, V RMS ஸ்கொயர் டிவைடட் பை R. ஆரோட வேல்யூ என்னது? 6 ஓம். 6. இது எப்படி எழுதலாம்னா 30 into 30 divided by √3 into √3 into 6. 30 into 30 √3 into √3 3. 3 into 6 10. இங்கே வந்து 5. ஸோ 10 into 5 power consumed by the 6 ohm resistor பார்த்தீங்கன்னா 10 into 5 is equal to 50 watts. அவ்வளோதான் ப்ராப்ளம். இங்கே என்ன எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா இதில் ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் திங்ஸ் இருக்குது. என்ன பிளண்டர் அப்படின்னா, இது டைரெக்டாக அந்த ஃபார்முலா எடுத்து எழுதுறதுனா 2 மார்க்ஸில் இல்லை 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக V RMS is equal to V max divided by √3 அப்படின்னு ஃபார்முலா எழுதி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். சப்போஸ் இது வந்து ஒரு 10 மார்க்கில் இல்லை 12 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் கேட்டாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஃபார்முலா இப்படி எழுதக்கூடாது. நீங்கள் இதை டெரைவ் பண்ணணும். ஆர்எம்எஸ் வேல்யூ டெரைவ் பண்ணணும். நம்ம லாஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி டெரைவ் பண்ணணும். எது? V RMS is equal to 1/T divided by V max by T. V max என்னது? 30. T என்னது? 2. therefore 30 by 2 into T whole square. இப்போ 30 by 2னா 15T வரும். I is equal to 15T வரும். இப்போ 15T அப்புறம் ஹோல் ஸ்கொயர் dt. ஸோ இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக எடுத்து இதை டெரைவ் பண்ணி இங்கே IRMS வரும்போது V RMS வரும்போது இந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வரும். அப்புறம் அந்த டெரிவேஷன் முடித்து அதுக்கப்புறம் P is equal to V RMS square by R. ஸோ இதை வந்து நீங்கள் டெரைவ் பண்ணணும். எப்போ டெரைவ் பண்ணணும் அப்படின்னா 10 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் 12 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் அந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் டெரைவ் பண்ணி தான் ஆகணும். இதே இது 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸில் கேட்டால் நீங்கள் இந்த ஃபார்முலா ஃபார் கிவன் ட்ரையாங்குலர் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு V RMS is equal to V max by √3 அப்படின்னு டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி எழுதலாம். ஸோ பி கேர்ஃபுல். ஓகேயா. அப்புறம் சம்மரி இருக்குது. என்ன சம்மரி அப்படின்னா ஒவ்வொரு வேவ் ஃபார்ம் நம்ம இதுவரை என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சைன் வேவ், ஹாஃப் ரெக்டிஃபைடு சைன் வேவ், அப்புறம் ஃபுல் வேவ் ரெக்டிஃபைடு சைன் வேவ், அப்புறம் ஸ்கொயர் வேவ், சாட்டூத் வேவ். இது எல்லாத்துக்கும் ஆவரேஜ் வேல்யூ ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து டேபுலர் காலம் எழுதணும். அதுக்கப்புறம் ஃபார்ம் ஃபேக்டர் க்ரஸ்ட் ஃபேக்டர் அதுவுமே பார்த்துருக்கோம். அதையுமே இப்போ நம்ம எழுதுகிறோம். ஸோ ஃபார்ம் ஃபேக்டர்னா ஆர்எம்எஸ் வேல்யூ டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ. இது எல்லாமே சம்மரியில் தான் உங்களால் வந்து ப்ராப்ளம் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா எல்லாமே கன்ஃபியூஷனாக இருக்கும். எது டிவைடட் பை √2 √3 இல்லை 2Vm/π இந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் சம்மரி வந்து எழுதி தான் ஆகணும். ஸோ இதை வந்து நம்ம சம்மரி ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வேவ் ஃபார்முக்கும் சைன்சாய்டல் வேவ் ஃபார்ம் இல்லை சைன் வேவ் ஃபார்ம். இதில்
நம்ம ஆவரேஜ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படின்னு தான் சால்வ் பண்ணியிருப்போம். ஆர்எம்எஸ் வேல்யூ Vmax டிவைடட் பை √2 இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருப்போம். அப்போ இது என்ன ஃபுல் சைக்கிளுக்கு ஒரு ஆவரேஜ் வேல்யூ, ஹாஃப் சைக்கிளுக்கு ஒரு ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னா இதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல் சைக்கிளுக்கு ஃபஸ்ட்டு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ ஆவரேஜ் வேல்யூ 0, ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து Vmax டிவைடட் பை √2. இந்த Vmax டிவைடட் பை √2 அந்த டினாமினேட்டரில், அதாவது 1/√2ஓட வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா 0.707. ஓகே, ஸோ இதைத்தான் நம்ம டெசிமல் எழுதிடுவோம். 0.707 இன்ட்டு Vmax. ஓகேயா, இதை வந்து நீங்கள் டேரெக்டாக மீன் பண்ணக்கூடாது. 0க்கு வந்து Vmax பை √2, 2Vm பை இந்த மாதிரி மீன் பண்ணக்கூடாது. இது வந்து மீனிங்லெஸ். ஃபுல் சைக்கிளுக்கு ஹாஃப் சைக்கிளுக்கும் சேர்த்துமே ஒரே ஆர்எம்எஸ் வேல்யூ தான் வரும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹாஃப் வேவ் ரெக்டிஃபைடு சைன் வேவ். அந்த நம்ம ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரில் கொடுத்து வர சைன் வேவுக்கு பார்த்தோம்னா Vmax டிவைடட் பை பை, இதோட டெசிமல் வேல்யூ வந்து, அதாவது 1/πயோட வேல்யூ வந்து 0.318 இன்ட்டு இந்த Vmax. அதே மாதிரி Vmax டிவைடட் பை 2 இதுக்கு வந்து 0.5 Vmax. ஃபுல் வேவ் ரெக்டிஃபைடு சைன் வேவுக்கு 2Vm பை பை, 2πயோட வேல்யூ 0.636. அதாவது இதோட இது வந்து டபுளாக இருக்கும். இங்கே ஏன்னா Vmax பை பை, இங்கே 2Vmax பை பை. அப்போ வந்து 0.318ஓட 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0.636. அதே மாதிரி Vmax டிவைடட் பை √2க்கு பார்த்தீங்கன்னா 0.707 Vmax. இதே தான். அடுத்து Vmax பை 2 ட்ரையாங்குலர் வேவுக்கு இல்லை சாட்டூத் வேவுக்கு அது வந்து 0.5 Vmax. ஓகே, நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து மெமரைஸ் பண்ணால் போதும். அடுத்து ஸ்கொயர் வேவ். ஸ்கொயர் வேவுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆவரேஜ் வேல்யூ 0ன்னு எடுத்திருப்போம். ஆர்எம்எஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு Vmax அப்படின்னு நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே ஹாஃப் சைக்கிளுக்குன்னு ஒரு வருது. ஹாஃப் சைக்கிள் அது எதுக்காக இந்த இது வருதுன்னா, ஒன் ஃபுல் சைனசாய்டல் வேவ் ஃபார்முக்கு இந்த மாதிரி இதோட ஆவரேஜ் வேல்யூ பார்த்திங்கன்னா 0ன்னு வந்துடும். ஓகே, ஏன்னா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளும் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளும் ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். இங்கே 0 to 2. இந்த 0 வர்றதுக்கு அப்போ சம்திங் எதுவுமே இல்லாத மாதிரி மீன் பண்ணக்கூடாது. அப்போ ஹாஃப் சைக்கிளுக்காவது என்ன ஆவரேஜ் வேல்யூன்னு பார்க்குறதுக்கு தான் அது. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா 1/π, ஹாஃப் சைக்கிள்னால ஃபுல் டைம் பீரியட் இருக்காமல் T/2. ஸோ 0 to π Pm sin ωt dωt. இந்த மாதிரி சால்வ் பண்ணால் இது வரும். எது 2Vm பை பை அப்படின்னு வரும். அதே மாதிரி தான் ஸ்கொயர் வேவுக்கும். மேக்ஸிமம் ஹாஃப் சைக்கிள் வந்து எங்கேயுமே யூஸ் ஆகாது. ஓகே, இருந்தாலும் நீங்கள் இதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபார்ம் ஃபேக்டர்னால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இட் இஸ் ஈக்குவல் டு ஆர்எம்எஸ் வேல்யூ டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ. ஃபார்ம் ஃபேக்டருக்கு ஆர்எம்எஸ் வேல்யூ டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ. இப்போ ஆர்எம்எஸோட வேல்யூ வந்து Vmax டிவைடட் பை √2. அப்போ இங்கே ஃபுல் சைக்கிளுக்கு இன்ஃபினிட்டி. ஓகேயா, ஏன்னா எனிதிங் பை 0 வந்து இன்ஃபினிட்டி. இது வந்து ஃபுல் சைக்கிளுக்கு. ஓகே, ஹாஃப் சைக்கிளுக்கு பாருங்கள், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னது ஆர்எம்எஸ் வேல்யூன்னு என்ன சொல்லியிருந்தோம்? ஃபார்ம் ஃபேக்டர்னால் ஆர்எம்எஸ் வேல்யூ டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ. ஓகே, ஆர்எம்எஸ் வேல்யூ என்ன வரும்? Vmax டிவைடட் பை √2. Vmax டிவைடட் பை √2 டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ என்னது? 2Vm பை பை, 2 Vmax பை பை. இதை சால்வ் பண்ணிங்கன்னா Vmax கேன்சல் ஆயிரும். 1/√2 அப்புறம் 2/π. ஃபைனலாக என்ன வரும்னா π/2√2. இதானது ஃபார்ம் ஃபேக்டர். பையோட வேல்யூ வந்து 22/7. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 1.11ன்னு வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்ம் ஃபேக்டர் ஆஃப் சைனசாய்டல் வேவ் இப்படின்னு கொஷனில் இன்டர்வியூவில் எல்லாம் கேட்பாங்க. அதோட வேல்யூ வந்து 1.11. ஸோ இங்கே என்னென்னா π/2√2 அப்படின்னு வரும். இது வந்து 1.11. நெக்ஸ்ட்டு இதோட ஃபார்ம் ஃபேக்டர், அதாவது Vmax ஹாஃப் வேவ் ரெக்டிஃபைடு சைன் வேவ் பார்த்தீங்கன்னா Vmax பை 2 டிவைடட் பை ஆர்எம்எஸ் வேல்யூ டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ. அப்போ Vmax டிவைடட் பை பை.
Vmax divided by pi. இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா pi/2. pi/2. நெக்ஸ்ட்டு இதில் 2 Vmax by pi இங்கே இதுவும் ஒன்றா தான் வரும். இங்கேயுமே 2 Vm by pi. ஸோ இதுவுமே pi/2 √2 is equal to 1.11. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், Vmax divided by √3 divided by Vmax/2. ஸோ இதுக்கு என்ன ஆகுதுன்னா 1/√3 divided by 1/2 is equal to 2/√3. இங்கே ஸோ ஃபுல் சைக்கிளுக்கு வந்து இன்ஃபினிட்டி, ஹாஃப் சைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Vmax டிவைடட் பை இதுவுமே Vmax, ஹாஃப் சைக்கிள் அதாவது ஆவரேஜ் வேல்யூ Vmax, இதுவும் Vmax. Vmax/Vmax 1, இது வந்து ஹாஃப் சைக்கிள். ஓகேயா? நெக்ஸ்ட் பாருங்கள், பீக் ஃபேக்டர். பீக் ஃபேக்டரோட வேல்யூ என்ன எக்ஸ்பிரஷன்னா மேக்ஸிமம் வேல்யூ டிவைடட் பை ஆர்எம்எஸ் வேல்யூ. ஸோ இதையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அது என்ன மேக்ஸிமம் வேல்யூனா டைரெக்டாக மேக்ஸிமம் வேல்யூ டிவைடட் பை ஆர்எம்எஸ் வேல்யூ. பீக் ஃபேக்டர் ஓகே. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சைனசாய்டல் வேவ் ஃபார்முக்கு மேக்ஸிமம் இதுக்கு ஃபுல் சைக்கிள்லாம் தேவையில்லை, இது மட்டும் எழுதுனா போதும். மேக்ஸிமம் வேல்யூ என்னது Vmax, Vmax தான் மேக்ஸிமம் வேல்யூ டிவைடட் பை ஆர்எம்எஸ் வேல்யூ. ஆர்எம்எஸ் வேல்யூனா Vmax டிவைடட் பை √2. Vmax டிவைடட் பை √2. therefore Vmax கேன்சல் ஆயிரும், √2 மட்டும் வரும். √2 அவ்வளோதான். அதாவது இதுக்கு என்ன வரும்னா ஆர்எம்எஸ் வேல்யூக்கு அப்படியே ரெசிப்ரோக்கலாக வரும். ஏன்னா நியூமரேட்டரில் Vmax வரும், இது வந்து இதுவும் கேன்சல் ஆகிடும், எல்லாத்துக்குமே அதே தான் வரும். இங்கே Vmax/√2னா இங்கே வெறும் √2 மட்டும் வரும். அதாவது டினாமினேட்டரில் உள்ளது இங்கே நியூமரேட்டரில் எழுதுகிற மாதிரி வரும். ஸோ இங்கே Vmax/2னா இங்கே 2 மட்டும் வரும். இங்கே Vmax/√2னா அகைன் √2 மட்டும் வரும். இங்கே Vmax/√3 therefore √3. இங்கே Vmax, ஸோ Vmax கேன்சல் ஆயிரும். அதாவது இங்கே எப்படி மீனிங்னா Vmax டிவைடட் பை 1, அப்போ அந்த 1 தான் இங்கே வரும். புரியுதா? இந்த ஹாஃப் சைக்கிள் ஃபுல் சைக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வேல்யூலையும் ஃபார்ம் ஃபேக்டர்லேயும் தான் வரும். ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து எல்லாத்துக்குமே காமன், ஹாஃப் சைக்கிள் ஃபுல் சைக்கிள். அதே மாதிரி பீக் ஃபேக்டரும் காமன். இதில் பீக் ஃபேக்டரு அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் வந்து 1.11 வந்து உங்களுக்கு என்டையர் இன்ஜினியரிங் ஃபுல்லாகவே வரும். ஓகேயா? இந்த டேபிளர் காலம்லாம் உங்கள் லைஃப் லாங் வந்து எப்போ கேட்டாலுமே நீங்கள் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். ஓகே, இந்த வீடியோஸ்லாம் ரிப்பீட்டடாக பாருங்கள். டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. இது இன்றைக்கி நடத்த இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே இருக்கும். இன்ஜினியரிங் நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிகிற வரைக்கும் இது எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு செமஸ்டர், இந்த செமஸ்டர் பாஸ் ஆகி போயிட்டால் இது தேவையில்லை அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. ஓகே, தேங்க்யூ.